தமிழ்நாடு அரசு தயவு கூர்ந்து இந்த மிக மிக பின்தங்கிய மக்கள் வாழ்ற அந்த பண்ருட்டி தொகுதியில ஒரே ஒரு கவர்மெண்ட் கலைக்கல்லூரி கொடுங்கன்னு அதுக்கு எழுந்து எவ்வளவு நக்கல் நையாண்டியா உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்த பொன்முடி அன்னைக்கு என்கிட்ட பேசினார் தெரியுங்களா? இது நடந்து ஒரு வருஷம் ஆயிருக்குமா? தொடர்ந்து எதிர்க்கிறேன். இதுலதான் சண்டை வந்துச்சு சார். ஒரு 3 வருஷமா நீங்க அப்ப பல்ல கடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஒரு நெருடலோடு பயணிக்கணும்னு என்ன காரணம்? ஏன் தாங்கி பிடிக்கிறீங்க? அப்போ தாங்கிலாம் பிடிக்கல மகேஷ், நீங்க நான் சொல்றது ஃபர்ஸ்ட் உள்வாங்க. இல்ல, முதல் குரலா இன்னைக்கு வேல்முருகன் தான் ஒழிச்சிருக்காருன்றாங்க. இன்னைக்கு அத்தனை பேர் யாருமே இதை பத்தி பேசல. இன்னைக்கு வேல்முருகன் பேசுறாரு. அதுவே தவறு. இன்னைக்கு வேல்முருகன் பேசுறாரு என்றதே தவறு. இன்னைக்கு சரியா ரொம்ப லேட்ன்றாங்க. இதுவே உங்களை போன்ற ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். அதுல அவர் சொல்றார், வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக சென்ற முதல் திமுக அரசின் தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கை வைப்பதும் போராடுவதுமே அவர் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்று முழுவதும் அவர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு.